67 சங்கீதம் 2 வசனம் ஒரு வாசகம். 67 சங்கீதம் 2 வசனம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய முகத்தை எங்களில் பிரகாசிக்க பண்ணும். சங்கீதக்காரன் தேவ முகத்தின் பிரகாசத்தை குறித்து பேசுகிறார். தேவனுடைய முகத்தின் பிரகாசம் தன்னில் விளங்க வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே சொல்கிறார். மாத வாக்குத்தத்த வார்த்தையாக நாம் இதை தியானிக்கிறோம். ஆண்டவரின் முகப்பிரகாசம். நான் இதை குறித்து தியானித்துக் கொண்டிருந்த போது எனக்கு சில காரியங்களை இந்த பிரகாசத்தை குறித்த விஷயத்தில் ஆண்டவர் உணர்த்தினார். அதைதான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். தேவனுடைய முகத்தின் பிரகாசத்தை அங்கே பழைய ஏற்பாட்டிலே என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆசாரியனுடைய ஆசீர்வாதம் என்று அறியப்படுகிற அந்த பிளஸிங்ல, அந்த ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லி ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், ஒரு ஆசாரியன் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். வாசியுங்களேன். 3 வசனம் அதில் இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதிலேயும் 25ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறது போல கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவார் என்கிற வார்த்தையை சொல்லு. பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்பை ஜனங்களிடத்திலே சொல்லு என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். அதிலும் அவருடைய முக பிரகாசத்தை நம்மில் விளங்கச் செய்து நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். அவருடைய முக பிரகாசத்தை நம்மில் விளங்க செய்கிறார். அவர் தமது வெளிச்சத்தை நமக்கு கட்டளையிடுகிறார். அது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படி நம்மில் அவர் ஒளி வீசுகிறார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில், அதிலும் குறிப்பா இந்த கடைசி காலங்கள் இருண்ட காலம், இருள் நிறைந்த நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமம் ஆவிக்குரிய ரீதியா இதை குறித்து கணித்து சொல்கிறது. முன் எப்பொழுதும் பூமி இருந்ததை விட இன்னைக்கு லிட்டரலா சொல்லுவோம்னு சொன்னா பூமி இப்ப வெளிச்சமா இருக்கு. இந்த இரவுல அந்த சேட்டலைட் போட்டோஸ் அப்படின்னு சொல்லி மேல இருந்து எடுக்கப்பட்டதான அந்த போட்டோஸை பார்க்கும்போது முன்னை விட பூமி இப்ப வெளிச்சமா தான் இருக்கு. இரவையும் பகலாக்குற மாதிரி இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஏகப்பட்ட லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, அதனுடைய புதிய நிறைய கண்டுபிடிப்புகளின் மூலம் இரவை வெளிச்சமாய் பகலாக்குகிற அந்த முறை அதிகரிச்சுதான் இருக்கு. அதை சொல்ல வரல. ஆவிக்குரிய இருள் எங்கும் பரவி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு இருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தமது முகத்தை இன்றைக்கும் மனிதன் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார். அதன் மூலமாய் அவர்கள் பிரகாசித்திருக்கிறதற்கு, பிரகாசம் அடைந்திருப்பதற்கு என்று தமது முகத்தின் ஒளியை மனிதர்கள் மேல் வீசச் செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் தம்முடைய பிரகாசத்தை நமக்கு கட்டளையிடுவதினாலே, அவர் தம்முடைய பிரகாசத்தை நமக்கு கட்டளையிடுவதினாலே அவர் பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லும்போது அங்கே சொல்லப்படுகிறவருடைய முகம் பிரகாசிக்கிற சூரியனுடைய முகத்தை போல, சூரியனை போல இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த பிரகாசத்தை தம்மில் தாம் வைத்துக் கொள்வதை விட
மனிதர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் அதன் மூலம் பயனடையும்படி அவர் வெளிப்படுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதலாவதாக நம்முடைய தேவன் நம்முடைய பிரகாசமாயிருக்கிறார், வெளிச்சமாயிருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் வேதத்திலே வாசிக்கலாம். வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 4, 5. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அது மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அது மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. தேவன் அவர் வெளிச்சம் நிறைந்தவராய் வெளிச்சமாயிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னார். அவர் ஒளியாயிருக்கிறார். அந்த ஒளியானது எதற்காக என்றால் மனிதருக்கு பயன்படும்படியாய். தேவன் ஒளியாயிருந்து தம்மை தாம் அவர் மறைத்துக் கொண்ட தேவன் அல்ல, அந்த வெளிச்சம் கிடைக்கும்படியாய். அவர் எப்படிப்பட்டவரோ அதற்கு ஒப்பான நிலைமையை நாம் அடையும்படி தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் வெளிச்சத்தில் வெளிச்சமானவராய் இருந்து கொண்டு நாம் இருளில் பாவத்தில் அவருக்கு அருவருப்பான நிலைமைகளில் நாம் இருந்து கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் வெளிச்சம் அடையும்படியாய் அந்த ஒளியை நமக்கு பிரயோஜனமாக்குகிறார். ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லும் போது, ஒரு நாளிலே அவர் குழந்தையாய் தேவாலயத்திற்கு கொண்டு சென்ற போது அங்கே வந்ததான சிமியோன் என்கிற அந்த பக்தன் இயேசுவை கரங்களில் வாங்கி கொண்டு அவர் ஏறெடுக்கிற ஒரு ஜபத்தை பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அவர் ஜபித்த வார்த்தையிலே ஒன்று, பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, நம்முடைய ஜனத்திற்கு மகிமை என்று நீர் கொடுத்த இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார். ஆண்டவரை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ஜனங்களுக்கெல்லாம் சகல பூமியின் சகல ஜனங்களுக்கும் ஒளியாய் பிரகாசிக்கிற ஒளியாய் நீர் தந்திருக்கிறீர். ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது போல வெளிச்சத்திற்கென்று அவரை நோக்கி பார்த்தால் வெளிச்சம் அடைவோம். அல்லேலூயா. ஆமா, இந்த பூமியில மனிதன் வெளிச்சம் பெறுவதற்கு என்னென்ன மெத்தட் எல்லாம் வச்சிருக்கிறான், என்னென்ன இணைப்புகள் எல்லாம் இங்கே பெற வேண்டி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெளிச்சம் பெறணும்னு சொன்னா ஒரு இணைப்பு, அவரை நோக்கி பார்த்தா போதும். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். பிரகாசம் அடைகிறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்க ஒரே முறை, என்னை நோக்கி பார், அந்த கனெக்ஷன் கிடைக்கும், அது உன்னை பிரகாசிக்கப்படும். இன்னைக்கு ஒளி இழந்திருக்கிற மனிதருடைய வாழ்வில் ஒளி ஏற்ற, நம்பிக்கை இழந்திருக்கிற மனிதருடைய வாழ்வில் நம்பிக்கை ஏற்ற கிறிஸ்துவை நோக்கி பார்க்க சொல்கிறார். அவ்வளவு மாத்திரம்தான். அவரை நோக்கி பார்ப்பதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த நோக்கி பார்க்கிறதுனா ஜஸ்ட் நம்ம விரும்புற நேரம் எப்பவாவது அப்படி இல்லை. இந்த நோக்கி பார்க்கிறதுன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எங்களை நோக்கி பாருன்னு சொல்லி பேதுரு சொல்றாரு பாருங்க. உடனே அவன் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்படி இருக்கும் அந்த வசனம். அப்படிதான் நோக்கி பார்க்கிறது. ஏதாகிலும் கிடைக்க வேண்டும், நன்மையானது வர வேண்டும், என்னால் இயலவில்லை, என்னிடத்தில் இல்லை, எனக்கு ஜீவ ஆதாரமானவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரிடத்திலிருந்து எனக்கு ஜீவனுக்கு ஏதுவான நன்மை வர வேண்டும் என்கிற உணர்வோடு நோக்கி பார்த்தேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உற்சாகமா இருக்கிறீங்களா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். எப்ப டல்லா இருக்குதோ, எப்போ இருளா இருக்குதோ, எப்போ கலக்கம் நிறைந்திருக்கிறதோ, எப்பொழுது நாம் பயத்தால் ஆட்கொள்ளப்படுகிறோமோ, எப்போ நம்முடைய இருதயம் கலவரப்பட்டிருக்கிறதோ, கலங்கி போயிருக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் செய்ய வேண்டியது அவரை நோக்கி பார்க்கிற, பிரகாசம் அடைய பண்ணுகிற அவரை நோக்கி பார்க்கிற இந்த உணர்வை நாம் நம்மில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆவிக்குரிய ரெஃப்ரெஷ்மென்ட்,
கர்த்தரோடு உள்ள இணைப்பு தான் நம்முடைய ஜீவன். அல்லேலூயா. நம்முடைய ஜீவன், நம்முடைய லைஃபை சார்ஜ் பண்ணுற அந்த உணர்வு கர்த்தரோடு உள்ள இணைப்பு. எந்த ஒரு காரியத்துக்கும் அவருடைய ஒத்தாசையை கேட்கிற பழக்கம் எத்தனை பேர்த்த நம்மிலே காணப்படுகிறது? எந்த ஒன்றுக்கும் தேவ ஒத்தாசையை தேடுகிறது. ஜெபித்து, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இதிலே உமது ஒத்தாசை எனக்கு வேண்டும், இதிலே உங்களுடைய வழிநடத்துதல் வேண்டும், இதிலே உங்களுடைய அங்கீகாரம் எனக்கு வேண்டும். எத்தனை பேர் அப்படி கேட்டு பழகி இருக்கிறோம்? இன்றைக்கும் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் அப்படிப்பட்ட பழக்கத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை முன்வைத்து வாழ்கிற வாழ்க்கை எவ்வளமான வாழ்க்கை வாழ்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நோக்கி பார்க்கிற அந்த வாழ்க்கை 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள நல்ல கவனிங்க, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க கடவது என்று சொன்ன தேவன். சிருஷ்டிப்பிலே ஆண்டவர் அதை சொல்லுகிறார். சரிங்களா? அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை, அந்த ஒளி என்னதான்? தமது மகிமையின் அறிவாகிய ஒளி இயேசு கிறிஸ்துவின் முகத்திலிருந்து தோன்ற பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் முகத்திலிருந்து மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணி மனுபுத்திரர் வெளிச்சம் அடையும்படி, மனுபுத்திரர் ஒளி அடையும்படி, மனுபுத்திரர் இருளில் இருந்து வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டு வரும்படி ஆண்டவர் வழி நடத்துகிறார். த்ரூ கிரைஸ்ட், இயேசுவின் மூலமாக இந்த மகிமையின் அறிவாகிய ஒளி, மகிமையின் அறிவாகிய ஒளி, அவர்தான் சோர்ஸ் ஆஃப் லைட், அவர்தான் வெளிச்சத்தின் ஆதாரம் என்பதை விளங்கிக் கொண்டு நம்முடைய எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பார்க்கிற பழக்கத்தை பெருக பண்ணி. கிறிஸ்தவம் எப்பவுமே நடைமுறைதான். கிறிஸ்தவம் எப்பொழுதுமே கொள்கை ரீதியானது, கோட்பாடுகளை தாங்கியது. அப்படிலாம் சொல்லிக்கிட்டு அப்படி முடிச்சிட முடியாது. கிறிஸ்தவம் எப்பொழுதுமே இட்ஸ் a very practical religion. பிராக்டிக்கல்னா என்ன? நடைமுறை சிக்கல்களுக்கு நடைமுறையிலே தீர்வு. கொள்கை அடிப்படையில் இது கரெக்ட், நடைமுறைக்கு இது ஒத்து வராது. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. மனிதர்கள் பேசுறத நம்ம பார்க்கிறோம். பேசுறதுக்கு சொல்றதுக்கு நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. கிறிஸ்தவம் அப்படி கிடையாது. நடைமுறை வாழ்வுக்கு ஒத்து வரக்கூடிய சத்தியம். அப்போ என்னத்தான் செய்யணும்? எல்லாவற்றுக்கும் ஒரு சப்ளை ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் அந்த நன்மையை நமக்கு எல்லாவற்றுக்குமே பகிர்ந்தளித்து நடத்தக்கூடிய ஒரு வாக்குத்தத்தத்தை செய்திருக்கிறார். அவர் வெளிச்சமாகிய அந்த அறிவாகிய ஒளியை அவர் சப்ளை பண்ண அவர் தயாராக. இன்னைக்கு நமக்கு வசனம் கூட சொல்லி இருக்குது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தார் அப்படின்னா என்ன? எதுல நம்ம குறையா இருக்கிறோம்னு ஃபீல் பண்றோமோ, ஃபீல் பண்ணினா அவர்கிட்ட கேட்க கடமை, சங்கடப்படாம அவரிடத்தில் கேட்க கடமை, அவரும் மனங்கோணாமல் கொடுக்கிறவர். அதுதான் இங்க வசனம் சொல்லுது. நம்முடைய வெளிச்சத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள, வெளிச்சம் வாழ்வின் அந்த பிரைட்டர் சைட், அந்த பிரகாசமான பகுதியை பற்றி பேசுகிறது. அப்படி இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கும்போது ஏன் இருளில் நடக்க வேண்டும்? ஏன் இருளில் நடக்கிறவர்கள் போல தடுமாறி கொண்டிருக்க வேண்டும்? ஏன் சந்தேகத்தோடு அடி எடுத்து வைக்க வேண்டும்? உறுதியோடு, வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் போல உறுதியோடு, உறுதித்தன்மையோடு நாம் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கிறிஸ்துவின் பிரகாசம் முதலாவதாக. இரண்டாவதாக, இந்த செய்தியின் அடுத்த போக்கு நம்மை அடுத்த ஒரு பிரகாசத்திற்கு நடத்துகிறது. வேதாகமம் பேசுகிற அடுத்த பிரகாசம். நான் இன்னைக்கு ஒரு 3 பிரகாசத்தை பேச போகிறேன். 3 விதமான வெளிச்சம். அதிலே
ஒவ்வொன்றுமே அடுத்தடுத்த மூன்றின் பகுதியிலும் வளர்ந்து செல்ல வேண்டிய, கடந்து போக வேண்டிய காரியங்கள். ஒன்றை விட்டு ஒன்றை என்று சொல்வதற்கான விஷயங்கள் இல்லை. இரண்டாவதாக வாசியுங்கள் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு ரொம்ப தெளிவா இந்த வசனங்களை பேசுகிறார். நமக்கு இப்ப இருளில் இருக்கிறோம், இருள் நிறைந்த ஒரு உலகத்தில் இருக்கிறோம். இருள் முடிந்து விடிவெள்ளி பிரகாசிக்க போகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். விடிவெள்ளி கிறிஸ்துவாகிய விடிவெள்ளி அவர் வெளிப்பட போகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிற நாம் இப்போ நமக்கு என்ன செய்யணும்? இருளில் இருக்கிற இப்போ நாம் என்ன செய்யணும்? வாசிங்க. இருளில் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாகும். அவ்வசனத்தை கவனித்திருப்பது நல்லது. இந்த வசனம் என்னதான்? இருளுள்ள ஸ்தலத்தில், இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல இருக்கிற வசனம். இருளுள்ள ஸ்தலத்தில் ஒரு வெளிச்சத்தை, ஒரு விளக்கை வைத்துக் கொண்டு நடக்கிறது போல இரண்டாவது ஒரு வெளிச்சம் வேதம் பேசுகிறது. அது என்னவென்றால் அவருடைய வசனமாகிய வெளிச்சம். அவருடைய வசனமாகிய வெளிச்சம். கிறிஸ்து எழுத்தின்படி நம்மோடு, அவர் ஆவியிலே வாசம் பண்ணுகிறார். அவர் பிசிக்கலா சரீர பிரகாரமாய் நம்மோடு இல்லை. அவர் ஆவியிலே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய நன்மையை நாம் சுதந்திரிக்க இப்பொழுது அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தும்படியாக அவருடைய எக்காலமும் மாறாத ஜீவனுள்ள வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நமக்கு கொடுத்திருப்பதின் நோக்கமே நாம் இந்த இருளுள்ள ஸ்தலத்தில் வெளிச்சம் போல பயன்படுத்த, விளக்கை போல பயன்படுத்த இந்த வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் திரும்ப திரும்ப இந்த வார்த்தை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்நிய காரியமா விட்டுறக்கூடாது. இன்னைக்கு வாசித்த 37ஆம் சங்கீதத்துல கூட ஒரு வேதத்தை பற்றி ஒரு வசனம் இருக்கு. யாக்கா ஞாபகம் இருக்கா? மனப்பாடமா நம்ம தானே வாசித்தோம். 37 இன்னைக்கு வாசித்த வேத பகுதியில திரும்பி பாருங்க. 31ஆம் வசனம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவனுடைய தேவன் அருளிய, நீதிமானை குறித்து சொல்லப்படும் போது சொல்றாரு, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. ஆகவே அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவன் தவறாய் நடப்பதில்லை, தவறான ஒன்றில் அடி எடுத்து வைப்பதில்லை. வேதம் இருக்கிறபடினால், இருதயத்தில் வேதம் இருந்தால் தவறாய் நடத்துகிறது இல்லை. இந்த வேத வார்த்தை இன்றைய தினத்தில் நம்மை காப்பதில் மிக மிக முக்கியத்துவம் பெற்ற ஒரு நாள். வேதத்துக்கு மனிதர்கள் கொடுக்கும் இடம். இத அந்நிய காரியமாய் விட்டு விட்டார்கள் என்று சொல்லும் போது அவைலபிலிட்டி பெருகி இருக்குது, பயன்பாடு பெருகி இருக்குது. ஆனா அதை எவ்வளவாய் தங்களுடைய வாழ்வில் பயன்பாடு என்று சொல்லும்போது வெளிப்பிரகாரமான பயன்பாடு நிறைய பெருகி பாருங்க. இங்கேயே எவ்வளவு வசனம் இருப்பாரு, ஏகப்பட்ட வசனம். கேலண்டர்ல எடுத்துட்டா வசனம், வீட்டுல என்னென்ன விதவிதமான பகுதிகளில் எல்லாம் டைப்ல எல்லாம் வசனம். நம்ம அந்த பீரோலாம் ஸ்டிக்கர் டைப்ல ஒட்டி நிறைச்சி நிறைய எல்லாமே ஓகே, எல்லாமே ஓகே. வசனம் பயன்பாடு வெளியடங்கமாய் பிராக்டிக்கலா நிறைய. ஆனால் இன்னொரு விதமான ஆவிக்குரிய பயன்பாடு இருக்கு. அந்த வசனம் பேசுற வார்த்தைய ஆவியிலே நம்ம பயன்படுத்தி இருக்கோமா? நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோமா? பரிசுத்தத்தை பேசுகிற வார்த்தையை பற்றிக்கொண்டு பரிசுத்த வாழ்வு வாழ்கிறோமா?
அதுக்கு அதை பயன்படுத்துறோமா? நம்முடைய பொறுமைக்கு அதை பயன்படுத்துகிறோமா? கர்த்தருடைய ஆலோசனைய நம்முடைய விசுவாசத்துக்கு பயன்படுத்துகிறோமா? அது நல்லா ஸ்டிக்கர் ஒட்டி இருப்போம் பாஸ்டர், எல்லாத்துலயும் வண்டி வாகனம் அது இது எல்லாத்துலயும் அந்த பயன்பாடு ஓகே, தட்ஸ் குட், நல்ல விஷயம். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு பயன்படுத்துகிறோம், பிராக்டிக்கலா அதை பயன்படுத்துறோமா? அவர் மேல அந்த விசுவாசத்தை வச்சிருக்கிறோமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அவர் கூட தான் இருக்கிறார் என்பதற்கு ஏதுவாய் நாம் நடந்து கொள்கிறோமா? கூட இருக்கிறார்ன்றத விசுவாசிச்சோம்னா கள்ளத்தனம் பண்ணுவோமா? கூட இருக்கிறார்ன்றத விசுவாசிச்சோம்னா தகாத வார்த்தை பேசுவோமா? கூட இருக்கிறார்ன்றத விசுவாசிச்சோம்னா சகோதர சிநேகத்துக்கு அடுத்த விஷயத்துல கூட இருக்கிறார்ன்றத விசுவாசிச்சோம்னு சொன்னா பொய் சாட்சி, பொய் பேசுவோமா? நிறைய சொல்லல. கூட இருக்கிறார் என்கிறத விசுவாசிச்சு அந்த ஆவிக்குரிய பயன்பாடு பயன்படுத்துறதுதான் பிரச்சனை. ஆவிக்குரிய பயன்பாட்டுல தான் பிரச்சனை. மற்றபடி வெளியிறக்கமான மேலோட்டமான பயன்பாட்டுல பிரச்சனை நிறைய கூட தான் இருக்கு. புஸ்தகம்னு தெரிகிறதுக்காக இந்த கார்கள் அதுல வசனத்தை வாசகங்களை பார்க்கிறோம். சிலதான் நல்ல இன்பமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் இறங்கி வந்து சண்டை போடுற வரைக்கும் நல்ல வசனம் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க பேசுறது நடந்துக்கிறத பார்க்கும்போதுதான் இந்த வசனத்துக்கு செயல் ஒவ்வாது இருக்கு, அதுக்கு இது இல்லாம இருந்திருக்காங்க. ஏன்னா இவர் யாருன்றத அந்த வசனம் தான் என்ன செய்யுது, அந்த கூட்டத்துக்கே நம்பர் அடிச்சு காட்டு, அந்த கூட்டத்துக்கே நம்பர் அடிச்சு காட்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பயன்பாடு ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய ரீதியில் வசனத்தை எவ்வண்ணம் பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு நிறைய நம்ம வஞ்சிக்கப்படுகிறோம் பல விதங்களிலே. அதுல ஒன்று பார்த்தீங்கன்னா, மனப்பாடம் செய்திருந்தாலோ அறிவு வேத அறிவை பெருக்கி இருந்தாலோ அதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. வசனங்களை மனப்பாட சக்தி நல்லா இருக்கும்னு சொன்னா ஓகே. என்ன போல ஆளுக்கு மனப்பாடம்ன்றதே இல்லை. தெரிஞ்ச காலகாலமும் கூட இருக்கிறவங்க பேரையே டக்குன்னு வர மாட்டேங்குது. எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சதே பேர் வர மாட்டேங்குது. ஞாபகம் அந்த அளவுக்கு தடுமாறு. ஆனா வசனம் மனப்பாடம் செய்திருப்பதினால் எந்த பலனும் இல்லை. வேத அறிவை, இதுக்கு அது அர்த்தம், அதுக்கு இது அது அர்த்தம், இதுக்கு அந்த அர்த்தம், இந்த அர்த்தம், வேத அறிவை இன்னைக்கு உலகம் அப்படிப்பட்ட உலகம். அறிவு பெருத்து போகின்றது, எல்லாத்திலையும் பெருத்திருக்க மாதிரியே வேத அறிவையும் பெருத்து. இது இன்னைக்கு ஒரு சாரார என்ன செஞ்சிருக்கு, எனக்கு வேதம் தெரியும், எனக்கு நன்றாய் தெரியும், இதை குறித்த இதுக்கு அர்த்தம் அதுக்கு அர்த்தம். அதை விட இன்னொரு படி ஒண்ணு இருக்கு. அதுதான் வேதம் தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். என்னன்னா அந்த வார்த்தைய, அந்த சத்தியத்தை நம்மில் அப்ளை பண்ணுவது. இந்த அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்களா, இது மூணாவது அடுத்த பாயிண்ட் நான் நிறைய பேசுறேன். இப்பவே 2 பாயிண்ட் கடந்து வந்தாச்சு. ஆனா இந்த 2னுடைய செய்தியுமே 3வது பாயிண்ட்ல தான் இருக்கு. 2 செய்தியினுடைய கருத்துமே காரியங்களுமே இந்த 3வது பேச போகிற தியானிக்க போகிற அந்த பிரகாசத்துல தான் இருக்கு. இல்லைன்னா வேஸ்ட். இந்த வசனத்தை நம்முடைய வாழ்வில் செயல்முறைப்படுத்தி அப்ளை பண்ணி அதன் மூலம் வெளிப்படுகிற பிரகாசம் அது ரொம்ப முக்கியம். அன்பான தேவனுடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். நம் நிறைய நேரங்களிலே தெரிந்தவைகள் பேரிலே பெருமை கொண்டிருக்கிறோம், அறிந்தவைகளை குறித்து கர்வம் கொண்டிருக்கிறோம். இது தெரியும் என்பதனால்
நீங்க பாஸ்ன்னு அர்த்தம் இல்லை, நீங்க கடந்து வந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம் இல்லை. அது அறிவுல தான் தெரிஞ்சிருக்கு. வசனமும் அப்படி இல்லை, அனுபவத்தில் அதை தெளிவுபடுத்த வேண்டும். வசனத்தை அனுபவிக்க வேண்டும், அனுபவத்தில் செயல்முறை காட்ட வேண்டும். விசுவாசத்தை குறித்து 10-15 வசனம் மனப்பாடமா தெரிகிறதை விட ஒரு காரியத்துக்கு விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட காட்டணும். ஹல்லேலூயா. ஆமா, நம்மளும் ஜெபம் பண்ணணும்னு சொன்னா பயங்கர வசனம் மேற்கோள் காட்டி நிறைய எல்லாம் பயங்கரமா ஜெபம் பண்ணணும். நீங்க வசனத்தை அந்த வசனத்தை இந்த வசனத்தை ஒரு 10 வசனம் மனப்பாடமா சொல்லி ஜெபம் பண்ணிட்டீங்க அப்படின்றதுனால அந்த ஜெபத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அப்ளை பண்ணணும், விசுவாசத்தை அப்ளை பண்ணணும், பரிசுத்தத்தை அப்ளை பண்ணணும். பரிசுத்தத்துக்கு 10 வசனம் தெரிஞ்சிருக்கிறதுல பிரயோஜனம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். வேதத்தை நாம் கடைபிடிக்கும் ஒரு புத்தகமாகத்தான் அவர் நமக்கு தந்திருக்கிறார். நாமும் அதை என்ன செஞ்சிடறோம்? அந்நிய காரியமாய் எடுத்து போடுறோம். அதிலும் சங்கீதத்தில் 119 சங்கீதம் 105 பாத்தீங்கன்னா தீபம் என்று சொல்லுகிறார். வேதத்தை கால்களுக்கு தீபம் என்று சொல்லுகிறார். இத ரொம்ப அழகா யோபு பேசுகிறார். வாசிங்களேன், யோபுவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோபு 29:3. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அப்பொழுது, அதாவது அவருடைய முந்தைய வாழ்க்கையை சொல்கிறார். அவர் நன்றாய் இருந்த நேரத்தில் உள்ளதான எல்லாம் அவரோடு சரியாய் போய்கொண்டிருந்த காலத்தில் பற்றி யோபு பேசும்போது இதை சொல்றார். அப்பொழுது அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. என்னது தீபம்னா? அவருடைய வசனம். இவருடைய வாழ்வு வெளிச்சத்தில் நடப்பதற்கு ஏதுவாய், வழிகாட்டப்படுவதற்கு ஏதுவாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற வசனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நன்மையான காலங்களில், நாட்களில் தான் ஆண்டவருடைய வசனம் மிக தெளிவாய் நமக்கு கிடைக்கும். வசனம் மிக தெளிவாய் நமக்கு கிடைப்பது என்பதே ஒரு அனுகிரகத்தின் காலம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அனுகூலமான நாட்கள் என்பது பொருள். யோபரை குறித்து பேசுகிறார். அப்பொழுது அவருடைய தீபம் என் தலையின் மேல் இருக்கும். வாசிங்க. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அவருடைய வசனம் எனக்கு வெளிச்சத்தை கொடுத்து, வெளிச்சம் போல என் பாதையை நான் தெளிவாய் நடப்பதற்கு உதவி புரிந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த சாட்சியை சொல்ல தயாரா? நிறைய நேரங்களில் நமக்கு வேத வசனத்தின் பயன்பாடு என்பது டிஃபரெண்டா தான், வேறு வேறு விதங்களில் இருக்கிறது. ஆனால் நாம் கடந்து போக தடுமாறுகிற ஒரு பாதையில் வசனம் வெளிச்சம் போல இருந்து, நீ எதுக்கு தயங்கிக்கிட்டு இருக்க, இதுதான் என்று சொல்லி கிளியர் பண்ணி உங்களுடைய பாதையை தெளிவாக்கி தெளிவாக நடக்கும்படி வசனம் உதவி புரிந்து கொண்டிருக்கிறது என்பதை எத்தனை பேர் அனுபவிச்சிருக்க? அதான் இன்னைக்கு அவசியம். வசனம் என்னை, என் பாதையிலே நான் தெளிவாய் நடக்கும்படி என்னை நடத்தி கொண்டிருக்கிறது. வெளிச்சத்தை எனக்கு காட்டுகிறது என்று சொல்லுகிற அந்த போக்கு, அந்த விஷயம் இன்னைக்கு மிக மிக அவசியம். அதல்லாத பட்சத்தில் வசனத்தை நாம் சரியா எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு பயன்படுத்தவில்லை என்றுதான் பொருள். எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு பயன்படுத்தவில்லை. மற்றவங்களுக்கு அட்வைஸுக்கு ஏராள வசனம் வரும். 10-15 என்ன 50 கூட வரும். மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்றது, இப்படிக்கா அப்படி அண்ணே, மற்றவங்களுக்கு பேசுறதுக்கு மட்டும் பயங்கரமா வரும். ஆனா என் வாழ்க்கைக்கு எந்த வசனமும் வர மாட்டேங்குது. வழிகாட்டுதலுக்கு தடுமாற வச்சிட்டு இருக்கு. அந்த தடுமாற்றம் தாண்டி நான் கடந்து போக எதுவும் உதவிக்கு வர மாட்டேங்குதுன்னா அந்த வசன பயன்பாடு சரியில்லை. வசனம் வெளிச்சத்தை கொடுத்து நம்மை நடத்துகிறது. யோபர் அனுபவிக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்களேன். அதுல இன்னும் ரொம்ப அவர் சிறப்பாக்கி அதை சொல்றார். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. எவ்வளவாய் நான் தான் தேவனால் நடத்தப்பட்டு கொண்டிருந்தேன்.
என்பதை யோபு பக்தன் பேசுகிறார். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது, அவருடைய தீபம் என் மேல் எரிந்து கொண்டிருந்தது, தலைக்கு மேலே எரிந்து கொண்டிருந்தது. அவர் வெளிப்பாடுகளை தருகிறார், ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார், மறைபொருளை விளங்க பண்ணுகிறார். அவருடைய வேத வசனமாகிய வெளிச்சத்தினால் எனக்கு வெளிச்சம் கொடுத்து நடத்துகிறார். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே இந்த வசனத்தை புரிந்து கொள்வதில், வசனத்தை கடைபிடிப்பதில், அதிலிருந்து பிரகாசம் பெற்றுக் கொள்வதில் நான் இன்னும் வளர உதவி செய்வேன். இன்னும் வெறும் எங்க இருக்குன்றத மனப்பாடம் பண்றதை தாண்டி, அதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை தாண்டி அனுபவிக்கிறதுக்கு மாற்றம், அனுபவிக்கிறதுக்கு ஏதுவா மாற்றம். நமக்கும் அந்த வசனத்துக்கும் நேரடி பந்தம் இருக்கிறதாய் மாற்றம். சில சொல்லுவாங்க பாத்தீங்களா, இது கலாத்தியருக்கு சொன்னது, இது எபேசியருக்கு சொன்னது. ஐயா, எல்லா வசனமுமே யாருக்கோ சொன்னதுதான். எந்த வசனமுமே தேவாசிரியருக்கு எழுதினது இருக்காது. அப்படி எனக்குன்னு சொன்னதா இருக்கணும் அப்படின்னா இனிமே தனியா தான் எழுதணும் பைபிள். அது செய்ய மாட்டார் ஆண்டவர். அப்படி ஒண்ணு கிடையாது, வாய்ப்பு கிடையாது. என்ன அர்த்தம்? எழுதப்பட்ட, பதிவு செய்யப்பட்டிருக்கிற ரெக்கார்டட் வசனத்தை ஆவியானவர் நமக்கு இலுமினேட் பண்ணி, வெளிச்சம் விட்டு பிரகாசிக்க பண்ணி காட்டுவார். இதுல உனக்கு வேண்டிய ஆலோசனை இருக்கு மகளே, உனக்கு வேண்டிய ஆலோசனை இருக்கு மகனே என்று சொல்லி அவர் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவார். நீங்க சும்மா இது ரோமருக்கு சொன்னது அப்படின்னா, நம்ம மதுரைக்காரருக்கு, மதுரை சபைக்கு அப்படிலாம் ஒண்ணு எழுத மாட்டாரு. அப்படிலாம் கிடையாது. அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க அதிலிருந்து நமக்கு வேண்டிய ஆலோசனை எடுத்துக்கொள்ள, அதிலிருந்து நமக்கு வேண்டிய ஆலோசனை, வசனத்திலிருந்து அந்த செய்தி எடுக்கிறதுன்றது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவம். வசனத்துக்குள்ள எல்லா விஷயங்களும், ரகசியங்கள் எல்லாம், இந்த உலகத்தின் நடப்புகளில் இருக்கிற ஏகப்பட்ட ரகசியங்கள், உலக மனிதருக்கு விளங்க முடியாத காரியங்கள் எல்லாம் நமக்கு சாதாரணமா ஒரு எளிய மனுஷனா ஒரு ஓரத்துல மனதால் படிக்கிட்டு பக்தியோட வேதத்தை வாசித்தா அவ்வளவு விளங்குற மாதிரி அவ்வளவு ரகசியங்களை கற்றுக்க வச்சு, வரும் காரியங்களுக்கு அடுத்த விஷயத்துல எல்லாம் அவ்வளவு ரகசியங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கர்த்தர் நமக்கு அந்த விதமான அனுபவத்தை, வசனத்தின் மேல் உள்ள அந்த அனுபவத்தை நமக்கு வளர செய்வாராக. அந்த பிரகாசம் நமக்குள் உண்டாக கர்த்தர் உதவி செய்வாராக. வசனம் நம்மை நடத்த வேண்டும், வசனம் நம்மை நடத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மூன்றாவதாக உங்கள் வேதாகமத்தை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு திருப்புங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்க. நன்றாய் கவனிங்க, நிறுத்தி. ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு இந்த உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு இந்த உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். நல்லா கவனிங்க. முந்தின அந்த குறிப்புல நம்ம பார்த்தோம், வசனம் தான் பிரகாசிக்கிறது, அதை அனுப்புகிற தேவன் பிரகாசிக்கிறார். தேவன் பிரகாசிக்கிறார். தமது பிரகாசத்தின் அந்த ஒரு பகுதியாக ஆண்டவர் தமது வசனத்தை, வார்த்தையை பிரகாசமாய் மனுக்குலத்துக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக இந்த வசனத்தை ரிசீவ் பண்ணுகிற மனிதன் சுடர்களை போல பிரகாசிக்கிற அந்த வசனத்தை ரிசீவ் பண்ணுகிற மனிதன், இந்த மனிதனே பிரகாசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் திறந்திருக்கிற அந்த பிரகாசம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா 2 ஸ்டெப் தாண்டி நமக்கிட்டே வந்துருது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம். அவர் பிரகாசம் உள்ளவர், தமது வார்த்தையாகிய பிரகாசத்தை நமக்கு தருகிறார். அதை நீங்க பிடிச்சு சரியா வாழ்க்கையில அப்ளை பண்ணும்போது
நீங்களே பிரகாசிப்பீர்கள். நீங்களும் நானும் பிரகாசிக்கிற விளக்குகளா இருக்கும்படி ஆண்டவர் அந்த பிரகாசம் உள்ள வசனத்தை நமக்குள் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பிரகாசியுங்கள். சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். நான் இதை குறித்து யோசிக்கும் போது ஒரு பேசேஜில் இருந்து ஆண்டவர் எனக்கு அதிகமா ஒரு பல யோசனைகளை கொடுத்தார். தியானம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாத்திராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை வாசிங்க. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29, 30 வசனம். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அவருக்கு தெரியல, ஆண்டவர் பேசினதுனால தம் முகம் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கின்றது அறியல. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே அவர்களை அழைத்தான். போதும். பிரகாசிக்கிற மோசேயின் முகம், பிரகாசிக்கிற மோசேயின் முகம் ஏன் பிரகாசித்தது? ஏன் மோசேயின் முகம் பிரகாசித்தது? வசனம் அங்க பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னோடு பேசினதினாலே. நான் வாசித்த அந்த பகுதியிலே இருக்குல்ல, வாசித்த பகுதியிலே இருக்குல்ல, கவனிக்கிறீங்களா? வாசித்த பகுதியில 34ஆம் வசனம் வாசிங்க மறுபடியும். 29. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை மோசே அறியாதிருந்தார். தேவன் பேசினதினால் இப்போ பிரகாசம். தேவன் பேசினதினால் இப்போ பிரகாசம். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆக்சுவலா இப்ப மோசே சுமந்துட்டு வர்ற கற்பலகை ஒரிஜினல் இல்லை. மோசே இந்த கற்பலகையில் எழுதப்பட்ட கற்பனைகள் அதுவும் தேவன் எழுதினதில்லை. அந்த கற்பலகை ஒரிஜினல் இல்லை. ஒரிஜினல்னா நான் சொல்றேன் அதுக்கப்புறம் எது ஒரிஜினல். இது 34ஆம் அதிகாரம். இது 34ஆம் அதிகாரம். 32ஆம் அதிகாரத்திலே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் எழுதுகிறார். ஹேண்ட் ரைட்டிங் யாருது? நீங்க வீட்டுல போய் நல்லா நீங்க ரெண்டுக்கும் ஒப்பிட்டு வச்சு பாத்துக்கோங்க. அது 32ஆம் அதிகாரத்துல இருக்கு, இது 34ஆம் அதிகாரத்துல. ஆண்டவர் எழுதி செய்யறாரு. கற்பனைகள் பூரா கொண்டு வந்து கொடுத்த உடனே கற்பனைகளை பூரா அவரே எழுதுறாரு. அவர் விரல்ல எழுதி கொடுக்கிறார். இப்ப எழுதி கொடுத்து கீழே வந்தாரு மோசே. 2 கற்பலகையை தூக்கிக்கிட்டு கீழே வர்றாரு. ஜனங்கள் இங்க கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. கன்றுக்குட்டியை செஞ்சு, பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு அதுக்கு முன்னால நடனம் ஆடி ஆராதிச்சுக்கிட்டு இருக்காங்க. கோவப்பட்டு இந்த கற்பலகைகளை போட்டு உடைச்சிட்டாரா? அது நமக்கு தெரியும் ஏற்கனவே. இப்ப கர்த்தர் 2வது நீ இப்ப மறுபடி கற்பலகை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. மறுபடி அதே மாதிரி கற்பலகை எடுத்தாச்சு. இப்ப கர்த்தர் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. கற்பனைகளை எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே கர்த்தர் சொல்றாரு, இப்போ நான் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் அந்த கற்பலகைகளில் நீ எழுதுன்னு சொல்ற. இப்ப டூப்ளிகேட் கற்பலகை, ஒரிஜினல் இல்லை. அதனாலதான் நான் சொல்றேன். முதல் கற்பலகைகள் மோசே கொண்டு போ சொன்னாரு. ஆண்டவர் கொண்டு போனார். அதை வாங்கி தேவன் எழுதினார். அதை போட்டு உடைச்சிட்டாரு. தேவன் கையெழுத்து இருந்த தேவன் எழுதின கற்பலகை. இப்போ 2வது தடவை போகும்போது இவர் கேட்க மட்டும் சொல்லிட்டு நீ கேட்டதை நீ எழுதிரு கற்பலகைகள்ல.
அப்படின்னு சொன்னார். கற்பலகையில எழுதியாச்சு. கற்பலகையில எழுதி இதை தூக்கிக்கிட்டு இப்ப இறங்கி வர. ஆக்சுவலா என்ன கற்பலகை? நம்ம வச்ச பெயர் படி பார்த்தா டூப்ளிகேட். அதாவது டூப்ளிகேட்னா ரொம்ப தப்பானதுன்னு அர்த்தம் கிடையாது. உண்மையிலே தேவனுடைய எழுத்து, விரலின் எழுத்தை தாங்கி இருந்த அந்த ஒரிஜினல் இல்ல, இது வேற. அதுல இருந்து சற்று மாறுபட்டது. இதை தூக்கிக்கிட்டு வரும்போது உன்னை கவனிங்க, போன முறை இவருடைய முகம் பிரகாசித்தது என்று மென்ஷன் ஆகல. எனக்கு அது மட்டும் தான் புரியல. ஆவியானவர், நீங்க நான் வாசிட்டு தான் சொல்றேன். முதல் முறை ஒரிஜினல் கற்பலகையை தூக்கிட்டு வர்றாரு, அப்போ பிரகாசிக்கல மோசேயின் முகம். இப்போ இரண்டாம் முறை, இரண்டாம் விசை கற்பலகையை தூக்கிக்கிட்டு இப்போ இறங்கி வர்ற மோசேயை பார்க்கும்போது மோசேயின் முகம் பிரகாசிக்கிறதை ஜனங்கள் காண்கிறார்கள், ஆரோன் உட்பட. முதலிலும் தேவனை தான் சந்தித்து விட்டு வர்றார். இன்னும் சொல்ல போனா அவர் விரலினால் எழுதின இன்னும் சிறப்பான கற்பலகையை கையில வச்சுட்டு இருந்தார். அப்போ பிரகாசிக்கலையே. ஏன்? அப்போ அந்த பிரகாசத்துக்கும் வேறு எதற்கும் தொடர்பு இருக்கிறது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, வித்தியாசம்னு சொன்னா இறங்கி வந்த மோசேயில் தான் வித்தியாசம் இருக்கு. 32ஆம் அதிகாரத்தில் இறங்கி வந்த மோசே அதே தேவனை தான் சந்தித்திருந்தார், அதே கற்பலகையை தான் வச்சிருந்தார். இன்னைக்கும் ஒரு ஊழியக்காரன் எடுத்துக்கிட்டா எழுதி கொடுத்த வேத வாக்கியம் இருக்குது, அதே வேத வாக்கியம் தான், அதே ஊழியக்காரன் தான். ஒரு தடவை பிரகாசிக்கும், இன்னொரு முறை பிரகாசிக்காது. அந்த வித்தியாசம் எதின் அடிப்படையில் என்று சொன்னால், இறங்கி வருகிற ஊழியக்காரன் என்ன நிலையில் இருக்கிறானோ அதற்கு ஏற்ப தேவ பிரகாசம் வெளிப்படும். 32ஆம் அதிகாரத்தில் மோசேயினுடைய அந்த எண்ணம், மனோபாவம் முழுவதும் மாறி போய் கிடந்தது. ஜனங்கள் அங்க தூரத்திலேயே அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் மோசேயும் யோசுவாவும் பேசிக்கிறாங்க. இது என்ன சத்தம்? இது அபதனியும் இல்லை, ஜெயதொனியும் இல்லை, இது ஒரு பாடல் மாதிரி இருக்குது என்று மோசே சொல்லுகிறார். இது ஒரு பாடல் மாதிரி இருக்குது. அவ்வளவு ஷார்ப்பா இருந்திருக்கு அவருடைய ஹியரிங் கெபாசிட்டி. கீழே வர 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 இவங்க பண்ணின காரியம் எல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ தேவனை சந்தித்து விட்டு கற்பலகைகளை தூக்கி கொண்டு வருகிற மோசேக்குள்ள தக 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 தகன்னு கோப உணர்வு, எரிச்சல் உணர்வு பொங்கிக்கிட்டு இருக்கு. எரிச்சல் உணர்வு பொங்கி இருந்ததுனால கற்பலகைகளை போட்டு உடைச்சிட்டாரு. முகத்துல இருக்கிற பிரகாசமும் போச்சு. முகத்துல வர்றதுக்கான பிரகாசம் வருவதற்கான எந்த வாய்ப்பையும் மோசே தன்னில் கொடுக்கவில்லை. 34ஆம் அதிகாரத்துல ஜனங்களை அறிக்கை செய்ய வச்சாச்சு, மனம் திரும்ப வச்சாச்சு. இப்ப ஒரு சந்தோஷத்தோட ஏறி போயிருக்கிறாரு, திரும்பி வர்றாரு சந்தோஷத்தோட. ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் கற்பனையை வாங்குறதுக்கு. ஒருவேளை இது இவரே எழுதின கற்பலகையா இருந்தா கூட அப்பொழுது அவருடைய இருதயத்தில் பயங்கர சமாதானம் இருக்கு. ஜனத்தை சந்திக்க வரும்போது அதன் விளைவாய் இப்பதான் அவர் உண்மையிலே தேவ பிரசன்னத்தை உணரவும், அந்த பிரசன்னம் அவருடைய முகத்துல ரெஃப்ளெக்ட் ஆகவும் அங்கே வழிவரும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிரசன்னம் எப்பொழுதுமே நம்ம மேல இருக்கதான் செய்யும். தேவனோடு நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த ரெண்டு உணர்வை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. உலகத்தில் வெளியே இருந்து வர்ற இந்த அழுத்தங்களுக்கு எப்ப இடம் கொடுக்கிறோமோ அப்பொழுது நம்ம இருக்கிற அந்த தேவ மகிமை வடிந்து போக நாம் காரணம். உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கிற அழுத்தங்களுக்கு எப்பொழுது நாம் விளக்கப்படுகிறோமோ, நம்முடைய சமாதானத்தை நாம் காத்துக் கொள்கிறோமோ அப்பொழுது அந்த தேவ மகிமை நம்மில் நிறைந்து நம் வழியை கடந்து போக நாம் அனுமதிக்கிற சேனல்ஸா மாறும், வாய்க்கால்களா மாறும். எவ்வளவுதான் தேவ சமூகத்துல அது வரைக்கும் உட்கார்ந்து இருந்தாலும் ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லை. ரெண்டுலயும் அதே ஆண்டவர் தான், அதே தேவன் மகிமையோட தான் தங்கி இருக்கிறார், அதே இடம் தான். ஆனால் இந்த காரியம் மோசேக்குள்ளதான் இருக்கு. நீங்க எத்தனை பேர் இது ஒரு
இது ஒரு மிக பிராக்டிக்கலான, மிக மிக அவசியமான பிரச்சனை. எத்தனை பேர் அதை விளங்கிக்கிறீங்களோ, ஏற்றுக்கொள்றீங்களோ, நிச்சயமா உங்களோட மாற்றம். இந்த உலக பாரத்தை, உலகத்தின் அழுத்தங்களை, இந்த உலகத்தின் பிரச்சனைகளை, அல்லது அதை நீங்கள் டீல் பண்ணுவதற்கு, எதிர்கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளுகிற வழிமுறைகளை, இவைகளை எல்லாவற்றையும் கவனம் செலுத்தாவிட்டால் நீங்க பெற்றிருக்கிற அதே மகிமையவே வடிந்து போக பண்ணி கொண்டிருக்கிற முயற்சியை நீங்களே செஞ்சது, நானே செஞ்சேன். அப்படி இல்லாமல் அந்த சமாதானத்தை காத்துக்கொண்டு இறங்கி வந்தால் தேவனுடைய பிரகாசம் முகத்தில் ரெஃப்ளெக்ட் ஆகிறது. வசனம் திரும்ப திரும்ப அதை சொல்லிவிட்டு, முக்காடிட்டு கொண்டான், மூடிக்கொண்டான். முக்காடிட்டு மூடிக்கொள்ளும் அளவுக்கு தேவ பிரசன்னம் ஜனங்களை அவரை நிமிர்ந்து பார்க்க விடல, அவரை நிமிர்ந்து பார்க்க முடியல. இதுக்கு நாம எந்த டைட்டிலும் ஒட்ட வேண்டியதில்லை. இவர் தேவ மனுஷன், எந்த பட்டமும் போட வேண்டியதில்லை. முகத்தை காட்டினாலே போதும், இவர் தேவ மனுஷன். தேவனுடைய முகத்தின் பிரகாசம் இங்க விளங்கு. ஹல்லேலூயா. 2 நிமிஷம் பேச வாயை திறந்தாலே போதும், தனியா தெரியும் இவர் தேவ மனுஷன், தேவன் பேசிட்டு வந்திருக்க. அது பேசணும். இனி ஒரு ஊழியக்காரனை அது சாட்சி சொல்லணும், அது சாட்சி சொல்லணும். நம்ம கட்டி இருக்கிற வேஷம் சாட்சி சொல்லக்கூடாது. இன்னைக்கு வேஷம் கட்டுறதுக்கு பேர் போன நபர்களாய் மாறி போறாங்க. அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேஷம், அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம். இன்னைக்கு கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு பரிதாப நிலை இன்னைக்கு திருச்சபை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாம் சடங்காச்சாரங்களை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒரு முறையோ, இதுதான் இன்னைக்கு திருச்சபைக்கு பிடிக்க ஆரம்பிச்சு வருதோ என்று சொல்லத்தக்க நிலைமையில என்னன்னா, சட்ட திட்டங்களுக்கு முக்கியம். இப்படி செய், அப்படி செய்யாதே. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, தொடாதே, ருசி பாராதே, அப்படிலாம் சட்டங்கள் இதெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது, அதெல்லாம் உடைச்சு போட்டு. வசனம் தெளிவா மறுபடி சொல்லுது, சட்ட திட்டம் இல்லப்பா, கட்டளை கற்பனை இல்லப்பா, உள்ளார்ந்த அன்பு. ஹல்லேலூயா. நீ இருக்கிறத வண்ணமாக ரியலாவே அதே பரிசுத்தம். எதை செய்தாலும் ஸ்நேகத்தோடு, தெய்வ ஸ்நேகத்தோடு செய்கிற, தேவ பிரசன்னம் நிரம்பின மனுஷனாய் தேவனை போலவே நடக்க, அவரை போலவே சிந்திக்க. ட்ரெஸ்ல மட்டும் அவரை மாதிரி இருந்தா பார்த்தா, ட்ரெஸ்ல மட்டும் அவரை மாதிரி இருந்தா, அவரை மாதிரி அன்புல இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா இயேசு அவர் நியாயம் தீர்க்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்ச போது அவர் என்ன செய்யறார்? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, போய் பாவம் செய். எதனால அந்த வார்த்தை வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு என்ன குற்றம் சொல்ல முடியாது அந்த ஸ்திரீய? நீ எல்லாம் படைச்சிருக்கிற படைப்பு, என்ன வார்த்தை பேசிருக்கலாம், அசிங்கமா இல்ல, இப்படி ஒரு பரிசுத்த தெய்வத்தின் முன்னால இன்னும் நின்றுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கலாமே. சொல்ல தகுதி உள்ளவர், சொல்ல தகுதி உள்ளவர் ஒருத்தர் தான் உலகத்துல. ஆனா அவர் பேசல, யூஸ் பண்ணல. அவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக. அர்த்தம் என்ன தெரியுமா? அன்பினால் நிரப்பப்பட்ட மனிதன், அன்பினால் நிரப்பப்பட்ட தெய்வம், அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு குரு. ஃபுல்லும் மனுஷன் பார்வைதான் அன்பு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறதுனா அது ஆக்கினை தீர்க்க வரவில்லை, நியாயம் தீர்க்க வரவில்லை. இன்னைக்கு யோசித்து பாருங்க, பேசிக்கொண்டிருக்கிற பெரிய பரிசுத்தவான்கள், வேஷம் கட்டியிருக்கிறவர்கள், கற்பனைகள், சட்ட திட்டங்கள், காரியங்கள், இவைகளை முன்னிறுத்துகிறவர்கள் அன்பை காண்பிப்பதில் பயங்கரமாய் தவறி போகிறார். பயங்கரமாய் அனுபவங்களை பத்தி சொல்லுவோம் சொன்னா, ஐயோ இதெல்லாம் இங்க பேச வேண்டிய விஷயம், பேசவே கூடாத மாதிரி காரியம். சட்டம் தான் பேசணும், சட்ட திட்டம் தான். பரிசெய சமயங்க சிலதை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க.
உங்களுக்கு அந்த ரகசியம் புரியல. சத்துரு இன்னைக்கு வழி விலக பண்ணி கொண்டு மாறு வழிகளில, மாற்று வழிகளில வழி தப்ப வைத்துக் கொண்டிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பக்திக்குரிய வாஞ்சை உள்ளவர்கள், இப்படிப்பட்டவர்களையும் தவற வைத்துக் கொண்டிருக்கிறார். பரிசேய மார்க்கத்தின் வழியாக சட்ட திட்டங்களை செய்தால் போதும். இருதயத்துல எப்பவுமே மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா அப்படிதான், சட்டங்களை பின்பற்றிட்டா போதும். இருதயத்துல ஒரு 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 மனசு நிறைவு வந்துடும், ஒரு கண்டென்ட்மென்ட் வந்துடும். நம்ம இந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டோம், இன்னும் வச்ச இந்த ஆர்டர் எல்லாம் நம்ம நிறைவேற்றிட்டோம், எப்படி வந்துட்டோம், அப்படி செஞ்சுட்டோம், இப்படி பண்ணிட்டோம். எதுல இருந்து உடுத்துறதுல இருந்து கொடுக்கிற வரைக்கும் உள்ள எல்லா சட்ட திட்டங்கள் அவைகளை நிறைவேற்றி முடிச்சா மனுஷ இருதயம் சொல்லும், யூ ஆர் வெரி வெரி பெர்ஃபெக்ட். சபை சொல்லுது நீ கரெக்ட், ஒரு பெரிய திருப்தி. இல்லை, சட்ட திட்டங்களை நிறைவேற்றுவது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. சட்ட திட்டங்களை தாண்டி கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதுதான், கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதுதான். பரிசேயன் சொல்லிக்கிட்டே இருந்தான், ஏய் இது ஓய்வு நாள், யாரையும் சுகமாக்க கூடாது. இயேசு சுகமாக்கி போயிட்டே இருந்தார். பரிசேயன் சொன்னான், இது ஓய்வு நாள், கதிர்களை கொய்யக்கூடாது. பசியா இருக்கிறவன் வேற என்ன செய்வான்? இன்னும் தூரம் நடந்து போகணும், கதிர்களை கொய்தார். ஆண்டவர் கண்டிச்சதா சொல்லல, இவர் பாட்டு கண்டுக்காம. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சட்டதிட்டம் பக்தி கருத்து அடுத்ததுதான், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஓய்வு நாளை அனுசரிக்கணும், அவ்வளவு ஸ்ட்ரிக்டா அனுசரிக்கணும், நல்லதான் சொல்றாங்க. ஆனா கர்த்தரோ சட்ட திட்டத்தை விட வாழ்க்கை முக்கியம். மனப்பூர்வமாய், ஒரு சட்டம் போட்டதுனால செய்கிறதல்ல, மனப்பூர்வமாய், மனப்பூர்வமாய். அதான் கிறிஸ்தவம். இன்னைக்கு வழி விலக பண்ணுகிற சத்தங்கள் பெருகிக் கொண்டே வருது. என்ன பிரச்சனை ஆயிரும் சொன்னா, பரிசேய சமயம் ஒரு நாள், பரிசேயன் எதுல குறைஞ்சான்னு நினைக்கிறீங்க? பரிசேயன் எதுல குறைஞ்சான்னு நினைக்கிறீங்க? கொடுத்தல்ல குறைஞ்சானா? சொல்லுங்க. இப்ப நீங்க தயவுசெய்து கொஞ்சம் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. பரிசேயன் கொடுத்தல்ல குறைச்சலாம்? ஆண்டவரே சொல்றாரு கரெக்டா இருக்க. பரிசேயனுடைய ட்ரெஸ் கோட்ல குறைன்னு நினைக்கிறீங்களா? ஸ்ட்ரிக்ட், பயங்கர ஸ்ட்ரிக்ட். பரிசேயனுடைய மக்கள் மத்தியில் அனுசரிக்கிற காரியங்கள், இப்ப உதாரணத்துக்கு உபவாசத்தை ஸ்ட்ரிக்ட் அனுசரிச்சாங்க. சுத்தங்கள், அந்த கை கழுவ வெளியே போயிட்டு வந்தா அது அது செர்மானியல் கிளீனிங் என்று சொல்கிற அந்த இதுக்கு வரும். சும்மா கை கால் கழுவிட்டு வந்தா ஹைஜீனிக், அந்த ஆரோக்கிய சுத்த சுகாதாரம் என்ற அந்த அதுக்கு கீழே வராது. இது செர்மானியல், மத சம்பந்தப்பட்ட தேவைக்காக சுத்திகரித்துக் கொள்ளுதல் என்கிற அர்த்தத்தின் கீழ் வரும். அதெல்லாம் பக்காவா செஞ்சாங்க. அந்த பரிசேயனை தான் சொல்றார் கர்த்தர், அவருக்கு புட்டிக்கவே இல்லை. நீங்க நல்லா பைபிளை திரும்பி போய் வாசித்து பாருங்க, சுவிசேஷங்களை. அவருக்கு புட்டிக்கவே, கடைசி வரைக்கும் புட்டிக்கவே பிடிக்காத கொஸ்டின் இது. பரிசேயர்கள், பரிசேயர்கள் அட்டாக் பண்ண மாதிரி கர்த்தர் வேற யாரை அட்டாக் பண்ணல. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்களுக்கும் எங்களுக்கு, நமக்கு முன்னால ஒரு பரிசேயன் நிறுத்தினா இவருக்கு என்னையா குறை அப்படிதான் சொல்லுவோம். நல்லா கொடுக்கிறவர், வெந்தயத்திலும் கொத்தமல்லியிலையும் தசம்பா கொடுக்கிறாங்க. எல்லாத்துலயும் கரெக்டா எது வருதோ அதுல எல்லாம் கரெக்டா தசம்பா கொடுக்கிறாங்க. ஆடையில அப்படி, வெளியே நடந்துகிட்டு இருக்கிறதுல அப்படி சாட்சி. அதாவது ஒரு வெளியே வீட்டை விட்டு வெளியே வந்தா ஸ்திரீகளிடத்துல பேசக்கூடாது. அவருடைய மனைவியா இருந்தா கூட பேச மாட்டாங்க. மனைவிட்ட கூட வீட்டை விட்டு வெளியே இறங்கிட்டா பரிசேயன் பேச மாட்டாங்க. அவங்க கடைபிடிக்கிற முறைகளை பயங்கர ஸ்ட்ரிக்ட். எதையாவது கண்டா இச்சை உண்டாகி பாவம் ஏற்பற்றும், இச்சையாதிருப்பாயாக அப்படின்றதுக்கு, பாவம் உண்டாயிரும் அப்படின்றதுக்காக கண்ணை மூடிக்கிட்டு போவாங்க. குருட்டு பரிசேயர்கள் ஒரு கோஷ்டி இருந்துச்சாங்க. ப்ளீடிங் பாரிசிஸ் ஒரு கூட்டம் இருந்துச்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த கோஷ்டி தான். கண்ணை மூடிக்கிட்டு போனதுனால இடிச்சு மோதி முட்டி ரத்தம் ஒழுகி, எப்ப வெளியே போயிட்டு வந்தாலும் திரும்பி வரும்போது ரத்தம் ஒழுகியே வருவாங்க. அவ்வளவு ஸ்ட்ரிக்ட். இவங்களை பார்த்து நீங்க எப்படி குறை சொல்லுவீங்க? நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு ஒரு கூட்டம் நல்லா இருக்குன்னா பரிசேய சட்ட திட்டங்களை பாராட்டி பின்பற்றி போய்ட்டு இருக்கிறாங்க.
இல்லைங்க, அன்பு இருக்கான்னு பாருங்க. கோர் அதுதான். எவரையும் ஏற்றுக்கொள்ளுகிற நேசிக்கிற இருதயம், ஸ்பேஸ் இருக்கா முத இருதயத்துல? அதான் கிறிஸ்தவத்தின் அடையாளம். கிறிஸ்தவத்தின் எவரையும் கனப்படுத்துகிற இருதயம் இருக்கா? அதான் கிறிஸ்தவத்தின் அடையாளம். ஜட்ஜ்மெண்டல் ஸ்பிரிட். பரிசேயனுக்குள்ள அவன் சரியா இருக்கிற மாதிரி இருந்துட்டு எல்லாரையும் குறை சொல்லுவான். அதே பரிசேயனுடைய ஆவி. ஜட்ஜ்மெண்டல் ஸ்பிரிட். நியாயம் தீர்க்கிறது. அவன் சரி, அவன் சரியில்லை, இப்படி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தா தப்பு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வெளிச்சம் ஆண்டவர் சொல்லும்போது சொல்ற மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. எது வெளிச்சம்? எப்படி? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நீங்க செய்கிற நற்கிரியைகள் மூலமாய் வெளிச்சம் தந்தவருடைய வெளிச்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் எங்க இருந்து வாங்குனது? borrow பண்ணது? It is not your own. It is not yours. உங்க சொந்த வெளிச்சம் கிடையாது. இது கடன் வாங்கின வெளிச்சம். சூரியன்ல இருந்து வந்த வெளிச்சம், நிலாவுடைய வெளிச்சம். சரிங்களா? அதோடைய ஓன் வெளிச்சம் கிடையாது. சூரியன்ல இருந்து வாங்குறது. இப்ப தந்தவருடைய வெளிச்சம். அப்ப என்ன செய்யணும்? நம்ம பேசுற பேச்சு அவர் பேசுற மாதிரி இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம். தேவன் பிரகாசிக்கிற வெளிச்சம் சொன்னது போதும். அவருடைய வசனம் பிரகாசிக்கிற வெளிச்சம் சொல்கிறது போதும், பாடினது போதும். இனிமேல் அந்த வெளிச்சத்தை ரிசீவ் பண்ணுகிறேன்னா, நான் எப்படி இந்த மனுக்குலத்தின் முன்பாக வெளிச்சம் காட்டுகிறேன், நான் எப்படி வெளிச்சமாய் வாழ்கிறேன், என் பேச்சு எப்படி வெளிச்சமாய் இருக்கிறது, என் நடக்கை எப்படி வெளிச்சமாய் இருக்கிறது, என் பார்வை எப்படி வெளிச்சமாய் இருக்கிறது, நான் என் வெளிச்சத்தை எவ்வண்ணமாய் பிதாவின் வெளிச்சம் என்னில் பட்டு ரெஃப்ளெக்ட் பண்ண என் வாழ்க்கையை ஒரு ரெஃப்ளெக்டரா ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஒரு பிரதிபலிக்கிற ஒன்றாக எப்படி என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். தேவனுடைய வெளிச்சம் என்னில் வெளிப்படும்படியாய் நான் எவ்வளவாய் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். அதை செக் பண்ண வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். நீங்கள் பிரகாசிக்க கண்களை மூடுவோம். இதான் நமக்கு முன்னால் வைக்கப்படுகிற கேள்வி. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன். அது இது வீட்ல போய் நீங்க வாசித்து பாருங்க. இந்த அதிகாரம் பின்னால வர எல்லாத்தையும் வாசித்து பாருங்க. நான் சொல்லுகிற இந்த செய்தியுடைய சுருக்கம் அதுக்குள்ள இருக்கும். அன்புதான் அவசியம். நானா பேசலங்க, நானா சொல்லல. அன்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அவசியம். அப்படி இல்லைன்னு சொன்னா அவன் எவ்வளவுதான் கத்தி கத்தி எனக்குள்ள ஒளி இருக்கு வெளிச்சம் இருக்குன்னு சொன்னாலும் அவன் ஒளியில இல்லைன்னு அர்த்தம். அதைத்தான் யோவான் எழுதுறார். வாசிங்க. இருள் நீங்கி போகிறது, இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். அந்த வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? அவன் வெளிச்சத்தையே இன்னும் பார்க்கலன்னு அர்த்தம். அவன் இதுவரைக்கும், அவன் சொல்றதுக்கு முன்னால இருந்து அவன் இருளிலே தான் இருக்கிறான். அவன் வெளிச்சத்தையே பார்க்கல. உனக்குள்ள பகை உணர்வு, கசப்புணர்வு, மன்னியாத தன்மை, சகோதர சிநேகமற்ற தன்மை இருக்கும் என்றால் நீ இருளில தான் இருக்க. வெளிச்சத்தின் வாடையே உன்கிட்ட கிடையாது. அப்ப என்ன சொல்ற? வெளிச்சத்திற்குள் இருக்கிற பிரகாசிக்கிற நீங்கள் பிரகாசத்தை இந்த பூமிக்கு அன்பினால் வெளிப்படுத்த வேண்டும். இந்த பூமிக்கு அன்பினால் வெளிப்படுத்த வேண்டும். வேற வழி இல்லை. இந்த அன்பு இல்லாத வாழ்க்கை, நீங்க அது செய்யறேன் ஆண்டவரே, இது செய்யறேன் ஆண்டவரே, அது தெரியும் ஆண்டவரே, இது தெரியும் ஆண்டவரே, இப்படி நடக்கிறேன் அப்படி நடக்கிறேன். அந்த பரிசேயன் போய் சொன்னா பாத்தீங்களா, ஜெபம் பண்ணும்போது
இந்த பின்னால் வந்திருக்கானே வரப்போறானே அவனை மாதிரி நான் இல்லை, நான் இதை பண்ணேன் ஏற்றுக்கிடாது. ஒன்னத்துக்கும் உதவ அன்பு நிறைந்த வாழ்க்கை, அன்பை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை. கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், நீங்கள் பிரகாசிக்கிறீர்கள், நீங்கள் பிரகாசி. அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை பெற்றுக்கணும். அவருடைய வசனமாகிய சுடர்களை பிடிச்சுக்கிடணும், வசனங்களை பிடிச்சுக்கிடணும். நாம தான் வெளிச்சம் கொடுக்கணும், நாம தான் இந்த பூமியில வெளிச்சம் கொடுக்கணும். இப்போ என்ன சாட்சியா கர்த்தர் வச்சிருக்கிறார். என்னிலிருந்து வெளிச்சம் கடந்து போக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போமா? Glory to Jesus, glory to Jesus, glory to Jesus. Thank you Lord, thank you Lord. உம்மை துதிக்கிறோம், thank you Lord. உம்மை துதிக்கிறோம். Praise the Lord, hallelujah. பிரகாசிக்கும் சுடர்கள் நாம், பிரகாசிக்கும் சுடர்கள், பிரகாசிக்கும் சுடர்கள் நாம், பிரகாசிக்கும் சுடர்கள். இருளாம் உலகிலே ஒளியாம் இயேசுவை, இருளாம் உலகிலே ஒளியாம் இயேசுவை. பிரகாசிக்கும் சுடர்கள் நாம், பிரகாசிக்கும் சுடர்கள், பிரகாசிக்கும் சுடர்கள் நாம். பரிசுத்த பிதாவே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்கிறது போல உமது முகத்தின் பிரகாசம் எங்களில் விளங்கட்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் கர்த்தாவே, எங்களை பிரகாசிப்பிக்க பண்ணும்படியாகவே நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர். நீர் எங்களை தெரிந்தெடுத்தீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒளி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமது ஜீவன் எங்களுக்கு மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரஜாதிகள் பிரகாசிக்கும் ஒளியாக ஆண்டவரே வந்ததான இரட்சகரே, எங்களை விட கரத்துலப்பு கொடுக்கிறோம். பெற்றுக்கொண்ட இந்த வெளிச்சத்தை அநேகருக்கு காண்பிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். பயன்படுத்துவீராக. எங்கள் சுபாவங்களின் மூலம், எங்கள் அன்பின் மூலம், எங்கள் நற்கனிகள் மூலம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த பிரகாசத்தை நாங்கள் இன்னும் பிரைட்டரா ஆண்டவரே இந்த உலகத்திற்கு காட்ட உதவி செய்யுங்க. எங்கள் கோபத்தின் மூலம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய எரிச்சலின் மூலம், பகை உணர்வு, கசப்புகளின் மூலம் அந்த பிரகாசத்தை மட்டுப்படுத்தி விடாதபடி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். சகோதர சிநேகம் எங்களில் பெருகும்படி உதவி செய்யும். கிருபை ஒப்புக் கொடுக்கிறேன். ஜனத்தை ஆசீர்வாதமாய் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே அனுப்புவீராக. இந்த இருள் நிறைந்த உலகத்துக்குள்ளே வெளிச்சங்களாய் அனுப்புவீராக, சுடர்களாய் அனுப்புவீராக. ஆண்டவரே, கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும், ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. God bless you. God bless you.